நாகை நகர் பகுதி அபிராமி சன்னதி தெரு வாசல் பகுதியில் அத்தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக சீமான் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த நிலையில் அவ்வழியாக வந்த திமுக கூட்டணி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜின் பிரச்சார வாகனத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் வழிவிட மறுத்ததால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்தான முழு விவரங்களை முடிய செய்தியாளர் லெனின் வழங்க நாம் கேட்கலாம். லெனின், நடந்தது என்ன? நாகை நகராட்சி பகுதிகளில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் இன்று நாகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று காலை 8 மணி முதல் ஒவ்வொரு வார்டாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகாவை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அபிராமி அம்மன் சன்னதி திருவாசல் பகுதியில் காலை 10 மணிக்கு பரப்புரை செய்வதாக இருந்தது. ஆனால் சீமான் 11 மணிக்கு மேல் பரப்புரை செய்ய வந்ததால் அப்போது அந்த வழியாக வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் திறந்த வழி வாகனத்தில் வாக்கு கேட்டு வந்தார். அப்போது கலைக்குழு வாகனங்கள், பிரச்சார வாகனங்கள் சீமான் பேசும் இடத்திற்கு வரும்போது நாம் தமிழர் கட்சியினர் வழியை மறித்து நின்று பிரச்சார வாகனங்களை விடாமல் மாற்று வழியில் செல்லுமாறு கொடிக்கம்பால் அடித்தும் கைகளால் அடித்தும் வாகனத்தை பின்னோக்கி செல்ல செய்தனர். இதை அறிந்த திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் வாகனத்தின் மீது ஏறியபடி அந்த வழியாக பிரச்சார வாகனத்தை செலுத்திக் கொண்டனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் இருதரப்புக்கும் இடையே தாக்கிக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டது. மேலும் நாம் தமிழர் கட்சியினர் திமுக கூட்டணி கட்சியின் இருசக்கர பிரச்சார வாகனங்களை கீழே தள்ளிவிட்டு ரகளையில் ஈடுபட்டனர். அப்போது பிரச்சார வாகனத்தில் மேலே ஏறிய சீமான் பரப்புரை செய்யாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் தள்ளுமுள்ளு முற்றவே அங்கிருந்த துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வேட்பாளர் வை செல்வராஜ் வாகனத்தை அதே வழியாக அனுப்பி வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் கண்டன முழக்கமிட்டனர். திமுக கூட்டணி கட்சியினர் கதிரவாசத்துக்கு வாக்கு கேட்டு முழக்கமிட்டு செல்ல அதற்கு போட்டியாக நாம் தமிழர் கட்சியினர் 200 ரூபாயை காட்டியும் நாம் தமிழர் கட்சி வாழ்க்கையிடமும் நமது சின்னம் ஒளிவாங்கி சின்னம் பதிலுக்கு சத்தம் போட்டனர். ஒரு பக்கம் சீமான் பிரச்சார வாகனத்தில் அமைதியாக நிற்க நாம் தமிழர் கட்சியினரும் வேட்பாளர் கார்த்திகாவும் எதிர்முழக்கம் எழுப்பியபடியே இருந்தனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.